அனைவருக்கும் வணக்கம். Hope you are all doing good. I am doing great here. Welcome to the Learn English Through Story session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு The Little Red Hen. ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாம். A little red hen lived on a farm. ஒரு சிறிய சிவப்பு கோழி ஒரு பண்ணையில் வாழ்ந்தது. லிட்டில் அப்படின்னா சிறிய, ரெட் வந்து சிவப்பு, ஹென் வந்து பெண் கோழி வந்து ஹென்னு சொல்லுவோம். ஃபார்ம் அப்படின்னா பண்ணை, லிவ்டுனா வாழ்ந்தது, லிவோட பாஸ்ட் டென்ஸ் லிவ்டு. ஒரு சிறிய சிவப்பு கோழி ஒரு பண்ணையில் வாழ்ந்தது. அது வந்து என்ன செய்யும், அது டெய்லியும் ரொம்ப கடினமாக உழைக்கும். எவ்ரிடே அப்படின்னா தினமும். ஷீ ஒர்க்டு ஹார்ட். இங்க ஷீ அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஹென் வந்து பெண் கோழி இல்லையா, அதனால அதை வந்து ஷீ அப்படின்னு சொல்றோம். உழைத்தாள் அப்படிங்கிறதுக்கு ஒர்க்டு, ஹார்ட் கடினமாக, எவ்ரிடே அப்படின்னா தினமும். ஒன் டே ஷீ ஃபவுண்ட் சம் வீட் சீட்ஸ். ஒரு நாள் அவள் கோதுமை விதைகளை கண்டாள். ஷீ ஃபவுண்ட் அப்படின்னா கண்டாள் அப்படின்னு அர்த்தங்க. ஒன் டேனா ஒரு நாள், வீட் சீட்ஸ் அப்படின்னா கோதுமை விதைகள். ஓகே, ஷீ ஹேட் எ குட் ஐடியா. ஷீ ஹேட் எ குட் ஐடியா, நல்ல யோசனை. குட் ஐடியானா நல்ல யோசனை. அவளுக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன யோசனை? அவ வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கிறா. She asked, who will help me plant the seeds? அவள் கேட்டாள். என்ன கேட்டாள்? விதைகளை நடுவதற்கு என்னுடன் யார் உதவுவீர்கள் அப்படின்னு கேட்கிறா. Who will help me plant the seeds? ஓகே, ஆஸ்க்டு அப்படின்னா கேட்கறது, உதவிக்கு வந்து ஹெல்ப், பிளான்ட் அப்படின்னா நடுதல். ஓகே, பிளான்ட்னா செடி மட்டும் சொல்ல மாட்டோம், நம்ம பிளான்ட் வந்து வெர்பாவும் சொல்லுவோம். நடுவதற்கும் நம்ம பிளான்ட் தாங்க சொல்லுவோம். சீட்ஸ் வந்து விதைகள். அப்போ பூனை சொன்னது நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. கேட் செட் நாட் ஐ, த டாக் செட் நாட் ஐ, த டக் செட் நாட் ஐ. ஓகே, யாராரு? பூனை, நாய், வாத்து மூணுமே என்ன சொல்லிச்சு? நான் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஓகே, I will do it myself, said the little red hen. myselfனா நானே செய்து விடுகிறேன். அப்படி do அப்படின்னா செய்தல் என்றது சிவப்பு கோழி வந்து சொல்லிடுச்சு. The wheat grew tall. It was ready to harvest. ஓகே, the wheat அந்த பிக்சர்ல பாருங்க, அது வந்து நட்ட உடனே அந்த வீட் செடி எல்லாமே பெருசா வளர்ந்து விட்டது. கோதுமை செடிகள் உயரமாக வளர்ந்தன. அவை அறுவடைக்கு தயாரானது. அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட், தயாரானதுன்னா ரெடி. த வீட் அப்படின்னா கோதுமை செடிகள், grew tall அப்படின்னா உயரமாக வளர்ந்தன. ஓகே, அப்பயும் அது கேக்குது. என்ன கேக்குது? who will help me cut the wheat? யாரு இந்த கோதுமையை அறுக்க உதவுவார்கள்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுச்சு? பிளான்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அறுவடைக்கு தயாராக இருக்கு. உடனே அது யாரு வெட்டுவதற்கு உதவுவீர்கள், அறுக்க உதவுவாங்க அப்படின்னு அது கேக்குது. அதுக்குமே அகைன் எவ்ரி ஒன் செட் நாட் ஐ, நான் இல்லை அப்படின்ட்டு யாராரு? கேட்டு, டாக், டக் சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த லிட்டில் ரெட் ஹென் மேட் ஃப்ரெஷ் பிரெட். உடனே அந்த இது என்ன பண்ணிச்சு? தானே அறுவடை பண்ணிட்டு அதுல வந்து அந்த ஃப்ரெஷ் பிரெட் அது மாவாக்கிடுச்சு. மாவாக்கி அதுல ஒரு ஃப்ரெஷ் பிரெட் தயாரித்தது, ரொட்டியை தயாரிக்கிறது. த லிட்டில் ரெட் ஹென் மேட் ஃப்ரெஷ் பிரெட். இட் ஸ்மெல்ட் எப்படி? டெலிஷியஸ். ஓகே, இட் ஸ்மெல்ட் டெலிஷியஸ். அதுல ரொம்ப வாசனை வருகிறது. அந்த சிறிய சிவப்பு கோழி புதிய ரொட்டியை தயாரித்தது. அந்த ரொட்டியினுடைய மனம் வந்து ரொம்ப ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்கு, எல்லா இடத்துலயும் பரவுகிறது. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, எவ்ரி ஒன் செட் we will help you eat the bread. ரொட்டியை சாப்பிட நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாட்டைன்னு சொன்னவங்க இப்ப we will help you eat the bread அப்படின்ட்டு. அதுக்கு the little red hen smiled and said, no, I did all the work. சிறிய சிவப்பு கோழி சிரித்து கொண்டே சொல்கிறது, இல்ல நீங்க எனக்கு எந்த உதவியும் பண்ணல, எல்லா வேலையும் நான் தான் செய்தேன். I did all the work அப்படின்னு சொல்லிடுச்சு. She enjoyed the bread with her chicks.
Everyone learned an important lesson. அவள் தனது குஞ்சுகளுடன் ரொட்டியை மகிழ்ச்சியாக சாப்பிட்டாள். அனைவரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஓகே, எவ்ரிவன் லேர்ன்ட் an important lesson. இதுல ஹென் அப்படின்னா பெண் கோழி, சிக் அப்படின்னா கோழி குஞ்சு. ஸோ இஃப் யூ டு நாட் ஹெல்ப், டு நாட் எக்ஸ்பெக்ட் a reward. நீங்கள் யாருக்கும் உதவி செய்யவில்லை என்றால் அவர்களுடைய உழைப்போட பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதையை மீண்டும் படித்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் எளிய முறையில ஆங்கிலத்தில், இப்ப இதுல இருக்கிறதே பிகினர் ஸ்டேஜ் லெவல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான். இதை அப்படியே ரிசைட் பண்றதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் வெர்ஷன்ல இந்த கதையை மெருகேற்றி நீங்க சொல்றதுக்கு பாருங்க. டோன்ட் forget to like, share and subscribe my channel. Thank you.